Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என்னோட ஈவென்ட்லாம் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து நமக்கு மேரேஜ். அதனால வந்து இப்போ ஒரு ஈவென்ட்டா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈவென்ட் என்ன டீடைல்ஸ் அப்படின்றதா வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் நடக்குதுன்னு பாருங்க. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பந்தக்கால். ஃபர்ஸ்ட் வந்து 5 o'clock டைமிங் சொல்லிருக்காங்க. சோ இப்போ 4 o'clock ஆயிடுச்சு. இப்போ நான் ஏஞ்சிருக்கேன். இதுக்கு அப்புறம் போய் குளிச்சிட்டு ரெடி ஆகணும். நான் என்னோட பந்தக்காலுக்கு என்ன வந்து அவுட்ஃபிட் போடுறேன்றதை ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். எனக்கு வந்து இது ஒரு மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அவுட்ஃபிட்டு. சாரீ தான் கட்டணும், அதாவது சாரீ தான் கட்டுறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ், ஃபுல் சில்வர். ஆனால் நான் போட போகிறது கோல்டு, வேறு வழி இது கோல்டு தான் போட்டாகணும், சில்வர்லாம் போட முடியாது. அதனால் வந்துட்டு ஃபுல் சில்வர். இங்கே கையிலலாம் வந்துட்டு இவ்வளோ தான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இது பேக்கு. எல்லாத்துக்குமே ஃபுல் கிராண்ட் ஹாரி ஒர்க் பண்ணினா மேரேஜ் இதுன்னு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால வந்து நம்ம இதுக்கெல்லாம் ஈவெண்ட்டுக்கெல்லாம் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இங்கே ஆனால் இவங்க ஃபுல்லாக இங்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, அக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் வந்து சாரீ வந்து ஃபுல் சில்வர் சாரீ. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகுதுதான் அவங்க காட்டுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டு இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி அவுட்ஃபிட்டு. ஃபுல்லாக வந்து சில்வர் கலர் சாரீ போட்டுட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ரெடி ஆகணும், டைம் ஆயிடுச்சு. நானே எல்லாம் ரெடி ஆகணும். நான் சீக்கிரம் ரெடி ஆனால் தான் மற்றவங்க ரெடி ஆகலாம். உடனே சமோஷோவாக ரெடி ஆகினேன் இருக்கேன். 5 மணிக்கு டைமிங் சொன்னாங்க. இப்போவே 4:05. இப்போ 5லாம் இல்லை, 4:50. நான்லாம் இங்கே ஒருத்தன் குளிக்கவே இல்லை. ஆமாம், அவன் இன்னும் அவங்க குளிக்கவே இல்லை. நாங்களாவது குளிச்சுட்டு இருக்கோம். இங்கே பாரு, என் ஃபோட்டோ ஷூட் வரும் பாரு. மைனர் வெட்டி கட்டி. இங்கே அவனுக்கு டைமே இல்லையா, மைனர் வெட்டி கட்டி பார்த்து போட்டு ஸ்டோரி போடணுமா? அடுக்குமா இருக்காது. ஐயோ, நான் மறந்தே டென்ஷனில் எல்லாம் மறந்தே போச்சு. என்ன போடணும் எது போடுறதுன்னு மறந்து போகுதுங்க. ஸோ நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் கலந்து வந்து டேடி வந்து கூப்பிட்றதுக்காக போயிருக்கிறாரு. நம்ம அதுக்குள்ளே ரெடி ஆகணும். ஆனால் ஆமாம், அவுட்ஃபிட் என்னடா? வேட்டி சட்டை. அதான் மைனர் வேட்டி கட்டின்னு பாடினேன். ஓ ஆமாம், சரி, புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அப்படி சரி. நான் தான் மைனர். பாரு, மைனர் பிரேஸ்லெட் போட்டு விட்டாங்க. பிரேஸ்லெட் போடு, அழகாக இருக்கு. புஷ்பா மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சிக்காவத் புஷ்பா தாட்டம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் நேம் ப்ரூஃப். தெரியுதா? பேஸ் கலர் பற்றி போட்டிருக்காங்க ஈவெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு வந்து அக்கா மாற்றிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. டக்குன்னு கிளம்பணும். நைட்டு நல்லா கோலம் போட்டோம். கோலம் நைட்டு மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சிச்சான். கீழே போய் பார்த்தாதான் தெரியாது அது அருமை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எப்படியும் ஒன்று மழை பெஞ்சு கெடுத்துருக்கணும், இல்லை நாயெல்லாம் உருண்டு பேண்டு எடுத்துருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். நான் நைட்டே வந்து ஆப்ஷன் 1ல் போயிடுச்சு. நைட்டே நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஆமாம், எடுத்தாச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாயெல்லாம் வந்திருக்கும் உள்ளே. மழை பெஞ்சது இல்லை, அதனால அது உள்ள அது மழையிலே கழிஞ்சிருக்கோம். தண்ணி விழுற இடத்துல தான் இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு. எத்தனைக்கும் பந்தல் உள்ளே தான் போட்டோம். ஆனாலும் அந்த ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டை வந்து கரெக்டாக அது கீழே தான் போட்டோம். இது வந்து புது பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணுறது, பாண்ட்ஸ் நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர். இந்த பவுடர் ஐயோ எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பவுடர் தான் வந்து லூஸ் பவுடர் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இதே வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்தது, பட் நாங்கள் இதுதான் எடுத்தோம். இப்போயே பசிக்குது. ஆமாம், எனக்கு பசிக்குது. ஆனால் என்ன கொடுத்தாதான் சாப்பிட மாட்டேன். நான் இல்லை அப்படி 7 மணிக்கு தான் சோறாண்டா, அது வரைக்கும் நம்ம சோறு. நீ தான் இனிமேல் நீ வேற ஃபேரிஜே போயிடுவ. எனக்கு வேற பாசமாகனால 7 நாள் வந்து நீ தானே காலையில் இருந்து காஃபி போட்டு தந்துடுற. ஜூஸ் போட்டு நான் காசு போட்டேன். என்ன ஜூஸ் போட்டு தரல, கடையில் வாங்கிட்டு வந்து வச்சிடற. இது என்னோட 7 நாள் அக்கா காஃபி போட்டு தான் குடிப்பேன். அப்புறம் அக்கா காஃபி குடிக்க முடியாதுல்ல. 4 மாதம் தானே, இப்போ 4 மாதம் இருந்தாலும் 7 நாள் காஃபியாக டேஸ்ட்டாக இருக்குமாவே போடு. போடலாம்.
தப்பு இல்லை. ஆனா போட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு குறை சொல்ல பத்தியா? ஆமா, சக்கரை கம்மி அதிகமான சக்கரை அதிகமாக தான் சொல்லுவாங்க. அது அப்ப சொல்லணும். நல்லா தின்னுபிட்டு குடிச்சிட்டு அப்புறமா சொல்லுவோம் எல்லாருக்கும் பாயாசம் மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு. எனக்கு வேற கோல்டு பிடிக்குதே. நானும் அதுக்குன்னு தப்பிச்சிட்டு ஓடலான்னு பார்க்குறேன். ஆனால் அது என்ன ஓட மாட்டேங்குது. நேற்று வேற நானும் எங்கள் அண்ணியும் உட்காந்து பிறந்து இருந்தோம் கீழே கோலத்துக்கு. அப்போவே கோல்டு ஏறிச்சு எனக்கு. அதனால கொஞ்சம் ஐஸ்கிரீம் லெஃப்ட் த சாட். ஐஸ்கிரீம்லாம் நான் சாப்பிடல. நான் கேட்டேன் ஆனால் நான் சாப்பிடல. வேணாம்னு தோணுச்சு. சரி எதுக்கு ரிஸ்க் இருப்பானே. இங்கே வாடா. நீ போ. பேசி கட்டியிருக்க அழகா காட்டுறா. வீடியோ பெண்கள் மயங்கிடுவாங்க சிக்ஸ் பேக்ஸ் பார்த்து. எந்த பெண்கள் மயங்குறாங்க? எல்லாரும் வரவங்க நான் சொல்றது மோனாவின் சப்ஸ்கிரைபர்ஸ் சார். மோனாவின் சப்ஸ்கிரைபர் இல்ல. அல்டிமேட் என்ன அப்படின்னா 6 பேக்ஸ் பார்த்தோம். அங்க அப்படியே பேக்கா அழுக்குதான் இருக்கு. எங்க காட்டுவோம். ஜிம்முக்கு ஒரு மாசம் போனா வந்து திருப்பி கிளிக்குது உனக்கு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருக்காங்க. நீ ஒரே வார்த்தையில முடிச்சிட்டல. என்ன டயட் இருந்தா கஷ்டப்பட்டு தான் வரப்போகுது எல்லாருக்கும் தான். கஷ்டப்பட இருக்க வேண்டியதானே டயட்டு. வண்டியா தின்னுவேன் வந்து மயக்கம் போட்டு ஊந்த அங்க அது தண்ணி குடிக்காம போட்டோமா. நோ நெவர். அப்ப இதாண்டா நீ போடணும். சட்டையை போட்டு ஒரு 10 நிமிஷம் போடுறா. புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி இருக்கடா டே. புதுப்பேட்டை தனுஷ் என்னடா ஜெஃப்ரி? ஆமா தானே. புதுப்பேட்டை தனுஷ் பின்னாடி தூக்கிடுக்குதான். திரும்பி தூக்கின்லாம் இல்ல, 3/4 போட்டுனுக்குறோம். மவனே இன்னைக்கு பாரு நீ அவுந்து ஓடலாம் போற. நான் டவுசரை போட்டுருக்கேன். நான் ஏன் பயந்து ஓடணும்? அப்படியா? புரி விட்டா பயப்படல. இப்படி போட்டு வாங்க. நாங்க பாரு மௌலி. அது என்ன பாட்டு? புதுப்பேட்டையில் ஒரு பாட்டு இருக்குங்க. தெரியலையே. டான்ஸர் பாடுங்க. புதுப்பேட்டையில் என்ன பாட்டு? டான்ஸ் வரும், நல்லா இருக்கும் பாட்டு. தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பூ வைக்கணும். அப்புறம் ஓ இது மோனாதானா? நான் தான் ஆன்டி நினைச்சேன்பா. தேங்க்யூ. இனிமேல் ஆண்டி தானா? பரவாயில்ல. இந்த ஆண்டி இனிமேல் இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீ அங்கிள் தானடா? இன்னும் 25 வயசு தான் இருக்கு. அப்போ என்ன 5 வருஷம் இருக்கு அவனுக்கு? எனக்கு 24 தான்டா ஆகுது. அப்பவே நீ இப்படி ஆன்டி மாதிரி தெரியா? அச்சோ. ஓகேடா. புதுப்பேட்டை தனுஷே. ஓகேடா. தனுஷ் எவ்வளவு கெத்தா இருக்கு. ஆன்டின்றது சொன்னேன். புதுப்பேட்டை என்ன அம்மாக்கு தனுஷ் போட்டு எல்லாரும் விரட்டுவான். என்ன போடாது பாரு நீ சொல்ற. அதுதான். ஓகே இதுக்கப்புறம் வாங்க பூ வைப்போம். வைக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே இதுதான்டா நமக்கு ஒரு கொடுமை. அவன் நினைச்சிருப்பான் நீயா வந்தியா இல்ல அவங்களா தொத்தி விட்டாங்களா? பைக்ல போக சொன்னாங்க. அவன் அவங்களா தொத்தி விட்டுருக்காங்க. எவனா வரல. எனக்கு அந்த பூ தான் வேணும். அவன் பாருங்க அவன் அச்சு எழுப்ப போறமா. இப்போ நான் 2 நாள் காலைல வந்து நான் அடிச்சு எழுப்பினா எரிச்சல் ஆயிடுச்சு. இவன் தூங்கிட மாட்டான். அவன் தூங்குறத பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. இல்ல அவன் வந்து யோசிச்சான். ஓகே நம்ம தூங்கினோம்னா இந்த நாகி நம்மள விடாது, நம்மளே டீசெண்டா ஏந்துப்போம் அப்படின்னு அவன் ஏந்துட்டான். இல்லடா பிபிஸ்னா நான் எழுப்புறேன். அவன் எல்லாம் வேர்த்து கொட்டுது எனக்கு. உங்க பாட்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் என்னடா பட்டேன். ஒரு ஃபேன் எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணி. இல்ல ஒரு ஃபேன் தான் ஆஃப் பண்ணிருந்தாங்க. ஆனா அவன் கரெக்டா மண்டாங்க தான் வச்சிருந்தான். இன்னைக்கு உங்க ஃபங்க்ஷன் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதே மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆமா. இத்தனை பேர் இவ்வளவு பண்றாங்க நமக்கு பயமா இருக்கு. ஓகே இதெல்லாம் பாக்கும்போது எப்படிக்கா இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம்ல நமக்கு இத்தனை பேர் இது ஆனா செம ஹாப்பியா இருக்கு. ஜாலியா இருக்கு. எப்படிக்கா உங்களுக்கு அந்த ஒரு ஷைனஸா அந்த ஒரு பூசா? ஷைனஸ்லாம் இருக்கா? ஓகே ப்ரோ அக்காவோட ஃபங்க்ஷன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு?
இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, ஃப்ரீயான மாதிரி இருக்கு வீட்டுல, ஜாலியா, வேற ஒண்ணும் இல்ல. நான் இவன் என்ன சொல்ல வரான்னு நினைச்சேன்னா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வர மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றான்னு பார்த்தா டிஸ்டர்பன்ஸ்ன்றான்டா. இல்ல போனதுக்கு அப்புறம் தெரியும், ஆனா இப்ப ஜாலியா டிஸ்டர்பன்ஸ் மாதிரி. நம்ம தான் ராஜா மேல போனா அதுக்கப்புறம் நானும் பாரு 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 பாரு. சரிக்கா, இப்போ நீங்க தம்பியை விட்டு பிரிஞ்சு உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கா இருக்கா? பிரிஞ்சு போறனே எப்படி இருக்கும்? அவங்களும் என்ன ஜாலியா வராங்க, நல்லா எடுக்கணும் மாட்டிக்கிங்க. எப்படின்னா பண்ணுது, என்ன பண்ணுச்சு, ஜாலியா கண்டிக்கல இப்பவே கண்டிக்கல. என்ன காட்டு இப்பெல்லாம் வீட்டுல வந்தா அது என்ன நான் சொல்றேன், நான் வந்து என்ன அப்படின்னா நான் வேலை போயிட்டு வர்றதே 9 மணிக்கு, நான் வீட்டுக்கு 8 மணி 9 மணி. சரியா, நான் வீட்டுல வெட்டியா எதுவும் ஃபோன் பண்ணல அப்படின்னா நியாயம், என்னால முடியல. நீங்க எப்படி கால்ல மாட்டிருக்கீங்களோ நான் அந்த மாதிரி அங்க மாட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்பா. நீங்க கால்ல அங்க பேசிருக்கே நேரம் முன்னாடி பேசுவாங்க, அங்கேயே பேசுறதில்ல. நீ இத கேட்டே ஆகணும் அவர்கிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க. அக்கா எப்பலாம் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு கேட்டே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா கேக்குறேன், நான் கேக்குறேன். ஞாபகம் வச்சு நீ கேக்குற. நான் கேக்குறேன், அதை நீங்க 2 பேரும் பாக்குறீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரோ, உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இதே vlogல இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அப்ப நீ இத கேள்வி பண்ண கேக்குற, ஏட்டி கேக்குறடா. அன்னைக்கு நான் இந்த பேஸ்ல இருப்பேன், அவன் இந்த பேஸ்ல இருப்பான்டா. அவர்கிட்ட 2 பேரும் பேசி வச்சு சொல்றாங்க, என்ன ஹார் கட்டாலும் இதான் பதில் வரணும். இன்டர்வியூ போவோம், இந்த லவ் டுடே மாதிரி போவோம், பாத்துக்கோங்க.